நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். இன்றைக்கு கொஞ்சம் பெரிய ஸ்லோகம், ஆனா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அதை பார்த்துடலாம். இது ஒரு தியான ஸ்லோகம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்லோகத்தை பாடிட்டு அதற்கான ஆழமான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். பாடல் மட்டும் பெருசில்லைங்க, அதனுடைய பொருளும் அர்த்தமுள்ளதாகவும் பெரிதாகவும் ஆழமாகவும் இருக்கும். அது என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா? சாந்தாகாரம், அமைதியின் உருவமாக இருக்கக்கூடியவரே. புஜக சயனம், சேஷன் அதாவது பாம்பை படுக்கையாக கொண்டவரே. பத்மநாபம், தாமரையை தன்னுடைய தொப்புளில் கொண்டவரே. சுரேஷம், தேவர்களின் அதிபதியே. விஸ்வாதாரம், முழு பிரபஞ்சத்தை தன்னுள் அடக்கியவரே. ககன சதுருஷம், வானத்தை போன்றவரே, அதாவது எந்த ஒரு எல்லையும் இல்லாதவரே அப்படிங்கிறது தான். வானத்துக்கு எல்லை இல்லையா, அந்த மாதிரி எல்லை இல்லாதவரே. மேகவர்ணம், மேகம் எப்படி இருக்கும், அதுவும் இருண்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதனால அது மாதிரி அந்த கருமை நிறம் தான் நம்ம கிருஷ்ணரை சொல்லுவோம். ஸோ பெருமாளை அந்த இருள் சூழ்ந்த ஒரு மேகம் எப்படி இருக்குமோ அந்த மேகத்தை போன்றவரே. சுபாங்கம், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் மங்களகரமானது. அப்படி உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் அமர்ந்திருக்க கூடியவரே. லக்ஷ்மி காந்தம், லக்ஷ்மியின் தெய்வமாக கணவராக இருக்கக்கூடியவரே. கமல நயனம், தாமரை போன்ற கண்களை கொண்ட பெருமாளே. யோகி ஹிருத்யான கம்யம், யோகிகளுடைய தியானத்துல தவத்துல அவங்க மனசை ஒருநிலைப்படுத்தும் போது அதனுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடியவரே, அவர்களுடைய இதயத்துல அமர்ந்திருக்க கூடியவரே. வந்தே விஷ்ணு, உலகத்துல எல்லா விஷயங்கள்லையும் வியாபித்திருக்க கூடியவரே. பவ பயஹரம், பயத்தை நீக்குபவராக இருக்கக்கூடியவரே. சர்வலோகேகநாதம், உலகம் முழுவதும் உள்ள எல்லா இறைவனும் ஒண்ணு, அதுல நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஆக அமைஞ்சிருக்கு. ஆக ஒரு கடவுளை பத்தி சொல்லும் போது அழகா வர்ணிச்சு இந்த விஷ்ணு சகஸ்ரநாம தியான ஸ்லோகத்துல ரொம்ப அழகா அதை குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்லோகங்கள், நிறைய குட்டி குட்டி பஜன்கள், நீங்க காலையில எழுந்து நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு பாடணும் இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்லோகங்கள் பஜன்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். அப்ப நாளைக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு தானே கேக்குறீங்க. நாளையிலேருந்து அழகா தொடர்ந்து ஒரு 9 நாளைக்கு அஷ்டகம் பார்க்க போறோம். என்ன அஷ்டகம்? லிங்க அஷ்டகம். கண்டிப்பா எல்லாருக்கும் இது பிடிச்ச ராகத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிளா அமைஞ்சிருக்கும். அதனுடைய அர்த்தம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த வயசுல அது பாடுறது அப்படிங்கிறது கடவுளுடைய ஒரு கொடுப்பினையாக தான் இருக்க முடியும். அதை சரியான உச்சரிப்போட சரியான அர்த்தத்தோட தெரிஞ்சுக்கலாம் நாளைய வீடியோல. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாளைய வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.